என்னதான் நம்ம வகை வகையா சமைச்சாலும் இந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா காரமாவும் இருக்கணும். ஏன்னா காரம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். சப்புன்னு சாப்பிட்டா நமக்கு வந்து ஒத்துக்காது. ஆனா காரமாவும் இருக்கணும். அதே சமயம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தயிர் சாதம் இல்ல லெமன் சாதம் தான். ஆனா லெமன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உள்ள இருந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும். தயிர் சாதம் ஒவ்வொருத்தருக்கு சேராது. சளி பிடிச்சிக்கும். ஆனா வந்து லெமன் சாதம் அந்த மாதிரி கிடையாது. நீங்க சூடா கிளறி சாப்பிடும்போது எந்த தொந்தரவும் பண்ணாது. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் கால்சியம் அதிகம். அதே சமயம் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிவிடுங்க. ஆக்சுவலாக வந்து சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டிங்க அப்படின்னாவே நல்லா வணங்கிடும். வணங்கினதுக்கு அப்புறம் அந்த பொன்னிறம் வரணும். பொன்னிறம் வர வரைக்கும் வணக்குனீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு, ஏன்னா சாப்பாடு கிளற போகிறோம் இல்லையா, அதனால எண்ணெயில் நல்லா வணக்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு வரும். வெய்ய காலத்தில் இந்த மாதிரி லெமன் சாப்பாடு சாப்பிடும்போது பசங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவே வச்சுருக்கும். ஏன்னா லெமன் ஜூஸ் சக்கரை போட்டு போட்டு குடிச்சு சளி பிடிக்கிறத விட இந்த மாதிரி சாப்பாடு கிளறி தரும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வெங்காயம்லாம் வணக்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு வாசத்துக்கு பட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டை போட்டுக்கலாம். பட்டை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் அடிக்கும். பட்டை கிராம்பு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புளிஞ்சு அதுலேயே லைட்டாக உப்பு போட்டு, கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து ஜூஸுக்குள்ளேயே நான் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டு தான் ஊற்றுனேன். நீங்கள் தூள் உப்பு அப்படின்னாலும் இப்போ ஜூஸுக்குள்ளேயே ஊற்றி நல்லா கலக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். ஏன்னா லெமனை ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது. மைல்டாக கொதிக்கும் போதே நம்ம வந்து எடுத்துடணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். லெமன் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே சாப்பாடை போட்டு கிளறினீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். அதை வந்து நீங்கள் வந்து ஆற வச்சு லெமனை ஆற வச்சு சாப்பாட்டே ஆற வச்சு கிளறும் போது அந்த கொலன்னு போயிடும். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிரும். அதுவே வந்து நீங்கள் சாப்பாட்டை ஆற வச்சு லெமன் சூடாக இருக்கும்போது கிளறினீங்க அப்படின்னா ஒரு துளி கூட ஒட்டாதுங்க. கொலனே வராது. உங்களுக்கு மஞ்சள் வேணுன்னா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நல்லாவே டார்க்காக மஞ்சள் வந்துடும். ஆனால் நான் வந்து லைட்டாக தான் போடுவேன். எனக்கு வந்து டார்க் கலர் பிடிக்காது. நான் லைட் கலராக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு துளி விடாமல் ஒயிட் ரைஸ் இல்லாமல் நல்லா கலருனீங்க அப்படின்னாவே சூப்பரான லெமன் ரைஸ் ரெடிங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு அப்பயே செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு பத்தலை அப்படிங்கும்போது லைட்டாக மேலே தூவி விட்டு அப்பயே கலரிட்டீங்க அப்படின்னா செம டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி. இதை விட சூப்பரான லெமன் ரைஸ் எங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நீங்கள் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான லெமன் ரைஸ் ரெடிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.